இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற பகுதி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 15 20 வரை. போலி இறைவாக்கினரைகளை குறித்து எச்சரிக்கை பண்ணுகிறார் ஆண்டவர் இயேசு. இதில் நமக்கு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய போதகர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். ஊழியர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறார்கள், போதகர்கள் என்று சொல்லுகிறார்கள். நிறைய வேளைகளிலே யூடியூப் வழியாக தங்களுடைய புகழை பரப்புவதில் மிக முனைப்போடு செயல்படுகிறார்கள். இயேசுவை அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுக்கென்று புகழ் பரப்ப அவர்கள் முனைப்புடன் செயல்படுவது நல்ல கனிகளை கொடுக்காது. இறை வார்த்தையை கேட்பவர்கள் பலரும் மனம் திரும்புவார்கள். அதை வைத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வார்கள். அது ஒரு கனிதான். அது இயல்பாக அவர்கள் கொடுக்கின்ற கனி அல்ல, கடவுளுடைய வார்த்தை கொடுக்கின்ற கனி. ஆனால் நல்ல போதகர்கள், நல்ல ஊழியர்கள் அல்லது போலி இறைவாக்கினர்கள், போலி ஊழியர்கள் என்று நம்மால் மிக சுலபமாக கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அது மிகச் சிறப்பாக நமக்கு வெளிப்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் தூய்மை இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் கனிவும் இரக்கமும் பரிவும் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்காது. இவைகளெல்லாம் தூய ஆவியினுடைய கனிகள். இந்த கனிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவர்கள் கடவுளுக்கு கனி கொடுக்க முடியாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்று இயேசு எச்சரிக்கிறார். நாம் போலித்தனங்களை கண்டுபிடித்தால் நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை, கடவுள் அதை பார்த்து கொள்ளுகிறார். போலித்தனங்களை நாம் கடைபிடித்தால் கடவுள் நம்மை தண்டிப்பதற்கு முன்னர் நமக்கே நம்முடைய போலித்தனங்களே நம்மை கண்டித்து தண்டித்து விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் கடவுள் விரும்புவது என்ன? உண்மைத்தன்மை கொண்டிருங்கள். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருங்கள். உண்மைக்கு சான்று பகருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் வார்த்தையிலும் செயலிலும் எப்பொழுதும் தூய்மை, உண்மை, நேர்மை, நீதி, அன்பு இவைகள் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போதிப்பதனால் நாங்கள் எப்படியாகிலும் இந்த உலகில் புகழ் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களில் எழாமல் தயவுடன் எங்களை வழிநடத்தும். உம்மை போதிப்பதனால் மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து மற்றவர்களை உம்முடைய பரிசுத்த இலக்கை நோக்கி, நீர் எங்களுக்கு நிர்ணயித்துள்ள விண்ணக வீட்டை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் உமக்கு பயனுள்ள கருவியாய் விளங்க செய்தரலும். உம்மை போதிப்பதனால் அந்த வார்த்தைகளே எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர்க்க நீர் தயவு காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.